வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு இறந்துட்டாங்க, இப்ப இல்ல அவங்க. சோ அப்போ வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு. சோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனனால 1 இயர் நான் வந்து ரொம்ப கேப். சோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல. அவங்க வந்து பெங்களூரு, நான் வந்து இங்க சென்னை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது. சோ நான் வரலங்கிற ஒரு ரீசன் காண்டியே அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்றதுக்கு முத நாள் வந்து என் பேரை தான் டாட்டூ கொடுத்தாங்க, நெஞ்சில டாட்டூ குத்திட்டு. சோ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணிருக்காங்க. அதுவே எனக்கு வந்து 1 இயர் கழிச்சு எனக்கு தெரியும். பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன் நம்பி இருந்தாங்க. சோ முடியாத பட்சம் அவங்க வீட்டுல வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி செத்துருவோம் அப்படி சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து நெஞ்சில டாட்டூ குத்திட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. 5 இயர்ஸ் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஞாபகம் என்னால மறக்க முடியாது. அவ பர்த்டேக்கோ எல்லாத்துக்கும் நான் கேக் வெட்டுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டுவேன். வருஷம் வருஷம் பர்த்டேக்கான ரிங் வாங்குவேன். ரிங் வாங்கி நான் இன்னும் பத்திரமா தான் வச்சுட்டேன் தவிர நான் வந்து இது வரைக்கும் அந்த மறக்கிற ஒரு ஃபீல்ஸே எனக்கு வரல. சரி, வருஷம் வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க பர்த்டே. ட்ரெஸ் வாங்குவேன், ஒரு ரிங்கு ஒன்று வாங்க சார் வாங்கி இது வரைக்கும் வச்சிருக்கேன் தவிர அந்த பொண்ணு வந்து மறக்கணுங்கிற ஒரு இதே எனக்கு இல்ல சார். ஏன்னா நான் மறக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். டெய்லி நைட் அழுவேன் சார். நான் வருவேன் ஒருத்தி நம்பி இருந்தா, ஆனா என்னால போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நினைச்சு ரொம்ப அழுவேன் சார். நான் ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டும் தான் அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பேசுறது கூட அவங்க எங்கேயாச்சும் நின்று பாப்பாங்களான்னு கூட தான் சார் நான் யோசிப்பேன். இப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் அந்த ஒரு பேர் சொல்லணும், ஒரு பொண்ணு நான் பேசணும்னு நினைச்சாலே